ஒரு பசுமை நிறமான அடர்ந்த காட்டில் எல்லி என்ற இளம் யானை வாழ்ந்தாள். மற்ற யானைகள் நீரில் சுழன்று மகிழ, வாழைப்பழம் சாப்பிட விரும்பினார்கள். ஆனால் எல்லிக்கு ஒரு தனியான கனவு இருந்தது. பறக்கும் பறவைகளைப் போல பறக்க வேண்டும். பறவைகள் சிரித்தன. குரங்குகள் கைகொட்டி மகிழ்ந்தன. அறிவுள்ள பல்லாங்குழி ஆந்தை கூட சொன்னது. யானைகள் பறக்க முடியாது. ஆனால் எல்லி தன் கனவுகளை விட்டுக்கொள்ளவில்லை. அவள் வாழை இலைகளால் சிறகுகளை உருவாக்கினாள். வண்டுமலை குயில்களிலிருந்து பாய்ந்தாள். காற்றிடம் கூட உதவி கேட்டாள். ஒரு நாள் துகி என்ற ஒரு சிறிய பறவை அவளைப் பார்த்து, நான் உன்னை மேலே எடுக்க முடியாது. ஆனா உனக்கு ஒரு சிறந்த விஷயத்தை கற்றுத்தருவேன். மற்றவர்களை மகிழ்விக்க கற்றுக்கொள் என்றாள். அதன் பிறகு எல்லிக்காட்டு விலங்குகளுக்கு உதவத் தொடங்கினாள். தன் தும்பிக்கை மூலம் பழங்களை எடுத்துக் கொடுத்தாள். வெயிலில் தண்ணீரைத் தெளித்து குளிர்ச்சி செய்தால் குட்டி விலங்குகளை மெதுவாக அசைத்துத் தூங்க வைத்தாள். அந்தக் காலத்தில் எல்லா விலங்குகளும் எல்லியை நேசிக்க ஆரம்பித்தன. பின்னர் ஒரு மாலை, சூரியன் மறையும் போது எல்லா பறவைகளும் வானத்தில் சிறகு வடிவில் பறந்தன. எல்லிக்காக மட்டும் முழு காடும் உற்சாகமாக கைத்தட்ட செய்தது. அன்று எல்லி உண்மையில் பறக்கவில்லை. ஆனால் அவள் மேகங்களை விட லேசாக உணர்ந்தாள். ஏனென்றால் அவள் அனைவரின் மனதிலும் பறந்துவிட்டாள். கதையின் நுட்பம்: பறக்க சிறகுகள் தேவையில்லை. அன்பும் உதவியும் உன்னை வானத்திலும் உயர்த்தும்.